உரிமை தொகை ரூபாய் 2500 புதிய மாற்றம். இதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு தகவலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் எதை பத்தி அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடும்ப தலைவிகளும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மிக முக்கியமான ஒரு கேள்விதான். தளபதி விஜய் தலைமையிலான டிவிகே அரசு எலெக்ஷன் வாக்குறுதியில சொன்ன மாதிரியே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாயா உயர்த்திட்டாங்களா? ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்த முதல் டிவிகே பட்ஜெட்ல ஏதாச்சும் சர்ப்ரைஸ் அறிவிப்பு வந்திருக்கா? இதுவரைக்கும் அந்த 1000 ரூபாய் கூட வாங்காதவங்க புதுசா எப்படி அப்ளை பண்றது? இதுக்கெல்லாம் தகுதி என்ன எலிஜிபிலிட்டி தேவைப்படுது? இந்த 2500 ரூபாய் எப்போதான்ப்பா கைக்கு வரும்? ஸோ வாங்க இதை பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் தாவேக அரசு அமைஞ்சதுல இருந்து எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் ஒரே எதிர்பார்ப்பு தான். சொன்ன மாதிரி 60 வயசுக்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாய் உரிமை தொகை எப்போ வரும் அப்படிங்கிறது தான். சரியா ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் முதல் டிவிகே பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாரு. எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துட்டோம். பட்ஜெட்ல காலேஜ் பசங்களுக்கு வெற்றி லேப்டாப் திட்டம், பிறந்த குழந்தைக்கு தாய்மாமன் தங்க மோதிரம், அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சூப்பரான பல திட்டங்கள் அறிவிச்சாங்க. ஆனா அந்த மெயின் மேட்டரான 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு வந்துச்சான்னு கேட்டா அங்கதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்கு. பட்ஜெட்ல 2500 ரூபாய்க்கான எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இதனால குடும்ப தலைவிகள் மத்தியில கொஞ்சம் ஏமாற்றம் தான். இதை வச்சு நம்ம எதிர்கட்சி தலைவர் EPS கூட இது ஒரு 0 மார்க் பட்ஜெட் அப்படின்னு சரமாரியா விமர்சனம் பண்ணியிருக்காரு. சரி, அப்போ 2500 ரூபாய் வராதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் அரசு கடன் இருக்கிறதால முதலமைச்சர் விஜயால ஒரே அடியா இந்த திட்டத்தை இப்போதைக்கு அறிவிக்க முடியல. ஆனா இந்த 2500 ரூபாய் உயர்வு திட்டம் இப்போதைக்கு அரசோட அண்டர் ரிவ்யூல தான் இருக்கு. சீக்கிரமே நிதி நிலைமை சரியானதும் படிப்படியா இந்த திட்டத்தை நம்ம சிஎம் விஜய் கண்டிப்பா அமல்படுத்துவார் அப்படின்னு உறுதியா எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு அடுத்த டவுட் என்ன அப்படின்னா, அப்போ ஏற்கனவே வந்துட்டு இருந்த 1000 ரூபாய் கட் ஆயிடுமா அப்படின்னு கவலையே படாதீங்க. அந்த 1000 ரூபாய் திட்டம் எந்த பிரேக்கும் இல்லாம எந்த தடையும் இல்லாம வழக்கம் போல உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு மாசம் 15ஆம் தேதி வந்து சேர்ந்துரும். அதுல தாவேக அரசு எந்த மாற்றமும் செய்யல. அது தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் எனக்கு அந்த 1000 ரூபாய் கூட வரல, அதுக்கு நான் எப்படி அப்ளை பண்றது, இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க. முதல் கண்டிஷன், உங்க ரேஷன் கார்டில் நீங்க தான் குடும்ப தலைவியா இருக்கணும். ஒரு கார்டுக்கு ஒருத்தருக்கு தான் பணம். அடுத்ததா வயசு 21க்கு மேல இருக்கணும். விவாகரத்து ஆனவங்க, விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், திருநங்கைகள் எல்லாரும் தாராளமா அப்ளை பண்ணலாம். உங்க குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். உங்க வீட்டில் கார், ஜீப், டிராக்டர் அப்படின்னு 4 சக்கர வாகனம் சொந்தமா இருக்கக்கூடாது. அடுத்ததா வருஷத்துக்கு உங்க வீட்டு கரண்ட் பில் 3600 யூனிட்டுக்கு மேல போகக்கூடாது. வீட்டில் யாரும் கவர்மெண்ட் வேலையிலையோ பேங்க்லேயோ இருக்கக்கூடாது. இன்கம் டேக்ஸ் அல்லது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டுறவங்களா இருக்கக்கூடாது. விவசாய நிலம் வச்சிருந்தா 5 ஏக்கருக்கு குறைவான நஞ்சை நிலம் இல்லைன்னா 10 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் தான் இருக்கணும். சரிப்பா, இந்த தகுதியெல்லாம் எனக்கு இருக்கு, நான் எப்படி புதுசா அப்ளை பண்றது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆன்லைன்ல kmut.tn.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட ஒஃபிஷியல் போர்ட்டல் வந்து இருக்கு.
ஆனால் அதில் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிரீவன்ஸ் ரிப்போர்ட் பண்ணலாம். புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்க இ-சேவை மையத்துக்கு நேராக போங்க. போகும்போது கையில் உங்கள் ரேஷன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேரில் இருக்க பேங்க் பாஸ்புக், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கரண்ட் பில் ரசீது, அப்புறம் வருமான சான்றிதழ் இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஏஜென்ட்டுக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு மெயின் ரீசனே, முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகாமல் இருக்கிறது தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கூட லிங்க் ஆகியிருக்கா அப்படின்னு பேங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2500 ரூபாய் திட்டம் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலும் கூடிய சீக்கிரமே தளபதி விஜய் அதற்கான முறையான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இப்போ கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.